الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آله وأصحابه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله الله خبير بما تعملون وقال الله تعالى أيضا والله جعل لكم من بيوتكم سكنا وجعل لكم من جلود الأنعام بيوتا تستخفونها يوم ضعنكم ويوم إقامتكم إلى آخر الآية صدق الله العلي العظيم وقال نبينا عليه الصلاة والسلام طوبى لمن ملك لسانه ووسعه بيته وبكى على خطيئته أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய இணையற்ற அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தோழர்கள் அன்னாரின் குடும்பத்தினர்கள் பரிசுத்த மனைவிமார்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் கியாமத் பரிபந்தம் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற சமூகங்களுக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இறை நேசச் செல்வர்களே, வாழ்க்கையினுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் தனிமையிலும் கூட்டிலும் இருளிலும் வெளிச்சத்திலும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்து ஆட்சி செய்யக்கூடிய அந்த வல்லவன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே பயந்து அஞ்சி நடந்து கொள்ளும்படி முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லாஹ வஅத்தியூஹ். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த துனியாவில் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் சிலது சோதனையாக இருக்கலாம், அதனை நிஅமத்தாக மாற்றுவதும் மனிதனுடைய கையிலே இருக்கின்றது, அமலிலே இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த எல்லா நிஅமத்துகளும் அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து உங்களுக்கு கிடைத்தது. இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான் وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, எத்துணை நிஅமத்துகள் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட முற்படுவீர்களேயானால் அதனை உங்களுக்கு மட்டீடு கூட செய்ய முடியாது, மட்டிட முடியாது என்ற கருத்தை
அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வகையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் பல நிஅமத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிஅமத்துகளில் விசேஷமான ஒரு நிஅமத், மனிதன் எப்பையும் அந்த நிஅமத்தின் பக்கம் தேவையுறக்கூடிய, ஒவ்வொரு மனிதனும் அதன் பக்கம் தேவையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிஅமத் தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இருப்பதற்கு அமைத்து கொடுக்கக்கூடிய அவனுடைய வீடாக இருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தங்குறதுக்கு, மழையில் இருந்து தன்னை காக்க, வெயிலில் இருந்து தன்னை காக்க, தன்னுடைய பொருளை காக்க, தன்னுடைய குடும்பத்தை ஓரிடத்திலே அமர்த்த அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கொடுத்த, அல்லது மனிதன் தேவையுடன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிஅமத் அது வீடாக இருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, வீடு என்று சொல்லும் பொழுது அந்த வீடு எப்படியாக இருந்தாலும், அது குடிசையாக இருந்தாலும், அல்லது பெரும் மாளிகையாக இருந்தாலும், அல்லது பழைய வீடாக இருந்தாலும், புதிய வீடாக இருந்தாலும், தான் வசிக்கக்கூடிய இடத்தை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதனுக்கு மன அமைதியாக ஆக்கியிருக்கிறான் என்ற செய்தி அல்லாஹ் சொல்றான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறான், நீங்க வசிக்கக்கூடிய உங்களோட வீடுகள் இருக்குது. அல்லாஹ் இன்னும் சில விடயங்களை மன நிம்மதி, மன அமைதி என்று சொல்வதை போல அல்லாஹ் இரவை சுட்டிக்காட்டி சொல்லும் பொழுது சொல்கிறான், இரவை லிதஸ்குனு ஃபீஹா, இரவுடைய தூக்கம், இரவுடைய இருள், இதை நீங்க மன நிம்மதி, மன அமைதி பெறுவதற்காக வேண்டி ஆக்கியிருக்கிறோம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. உங்களோட மனைவிமார்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆக்கியிருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவிமார்கள் மூலமாக நீங்க மன நிம்மதியையும் மன அமைதியையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதுபோல மிக முக்கியமான ஒன்றுதான் மனிதன் நிம்மதி அடையக்கூடிய, ஆறுதல் அடையக்கூடியது அவனுடைய வீடாக இருக்கின்றது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், நீங்க விரும்பக்கூடிய, நீங்க ஆசைப்படக்கூடிய, நீங்க பொருந்திக் கொள்ளக்கூடிய உங்களோட தங்கும் இடங்கள், உங்களோட வீடுகள் என்பதாக அல்லாஹ் வீடுகளை, நாங்கள் தங்கக்கூடிய இடங்களை சுட்டிக்காட்டி சொல்றோம். ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாருன்னா ஹதீஸ்ல வருது, அஸ்ஸஃபரு கிஃஅத்துன் மினல் அஸாப். ஒரு மனிதன் வீட்டில் இருந்து ஒரு பயணத்திற்காக வேண்டி வெளிக்கிழமை சென்று விடுவானால் அது பிரயாணம் சொல்லப்படுகின்றது, வேதனையினுடைய ஒரு பகுதியாக அது இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய சாப்பாடு, குடிப்பு, அவனுடைய மன ஆறுதலை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு விடயமாக அது இருக்கின்றது. தண்ட வீட்டில் அவர் நினைச்ச மாதிரி அவர்களுடைய மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட வகையில் அவர்கள் சாப்பாடை சுதந்திரமாக சாப்பிடலாம், சுதந்திரமாக இருக்கலாம், சுதந்திரமாக தன்னுடைய தேவைகளை தன்னுடைய வீட்டுக்குள்ளால் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களில் ஒருத்தர் நோக்கத்துக்காக வேண்டி, தேவைக்காக வேண்டி பிரயாணம் செஞ்சீங்க, வீட்டை விட்டு வெளியில போனீங்கன்னா தன்னுடைய காரியம் முடிஞ்சதுக்கு பின்னால, தேவை நிறைவேறியதற்கு பின்னால அவர் அவசரமாக தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய வீட்டுக்கு வரட்டும் என்ற கருத்தை அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு வீடு என்பது அது முதலாவது படித்தரம். ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு வீடும் இது முதலாவது அடித்தளமாக, முதலாவது கல்லாக இருக்கின்றது. ஒரு வீடு அது சீராகிவிடும் என்றால் ஒரு கிராமமே சரியாகிவிடும்,
ஒரு கிராமம் சீராகிவிடும் என்றால் ஒரு நகரமே சீராகிவிடும், நகரங்கள் சீராகிவிடும் என்றால் நாடுகள் சீராகிவிடும் என்றால் முழு உலகமும் சீராகிவிடும். எனவே அருமையான சகோதரர்களே, ஒரு சமூகத்தினுடைய அடித்தளம் அது ஒரு மனிதனுடைய வீட்டில் இருந்து ஆரம்பிக்கின்றது. குழப்பங்களில் இருந்து பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு சலாமத். அன்புடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மன் நஜாத், அல்லாஹ் வெற்றி, யா ரசூலல்லாஹ் வெற்றி எது யா ரசூலல்லாஹ்? மனிதனுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வெற்றியாக இருக்கக்கூடியதை எனக்கு அறிவிச்சிட்டாங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு 3 விடயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒன்று சொன்னாங்க, அம்சிக் அலைக லிசானக், உங்களோட நாவை உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. எப்படியாகவே இன்னைக்கு நிறைய பிரச்சனை நாவுகளை பாதுகாக்காததுனால, புறத்தினால கோளினால இல்லாததை உருவாக்கி புனைந்து சொல்வதனால எங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் லேசில. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல ஒரு இடத்துல விளங்கப்படுத்துகிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதன் ஹஜ்ரத் ரகீபும் அதீதும் எழுதக்கூடிய சங்கையான மலக்குமார்கள், அவங்க 2 பேரும் பதிவு செய்யாம, அவங்க 2 பேருக்கும் தெரியாம மனிதன் எந்த வார்த்தையையும் மொழிவது கிடையாது. அதனால் ஒரு வார்த்தையை வாயிலிருந்து வெளியாக்குவதற்கு முன்னால் நானும் நீங்களும் யோசிக்கணும், இது இந்த தீனுடைய லாபமா அல்லது துனியாவினுடைய லாபமா? இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹல் யகுபு நாஸு அலா வுஜூஹிஹிம் இல்லா ஹஸாயிபு அல்சினதிஹிம். மனிதர்கள் நரகத்திலே முகம் குப்பர இழுத்து வீசப்படுவது, போடப்படுவது சொன்னாங்க, அவங்களோட நாவால பேசின பேச்சுகள் தான் அதற்கு காரணம். எனவே அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த விடயத்தை சொல்லிக் கொடுத்தாங்க அந்த சஹாபிக்கு, உங்களோட நாவை உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு ரிவாயத்தில் சொன்னாங்க, தூபா லிமன் மலக லிசானஹு, ஒரு மனிதனுக்கு சுப செய்தி உண்டாகட்டும், சுபசோபனம் உண்டாகட்டும், இந்த மனிதன் தன்னுடைய நாவை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறானோ, அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் விருப்பமில்லாத வார்த்தைகளை தன்னுடைய நாவின் மூலம் வெளியாகாமல் இருக்கிறானோ, இந்த மனிதனுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டாவதாக அந்த சஹாபிக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த செய்தி, ஒல் யஸஅக பைத்துக், உங்களோட வீடு உங்களுக்கு விசாலமாக இருக்கட்டும். இப்போ நீங்க உங்களோட வீட்டில் இருப்பதற்கு முயற்சி செய்ய, உங்களோட துனியாவினுடைய காரியங்களை முடிச்சு கொண்டுட்டீங்களா, நீங்க உங்களோட வீட்டுக்கு, அதாவது உங்களோட வீட்டுக்கு நீங்க ஒதுங்கி விடுங்க என்ற கருத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மூன்றாவதாக சொன்னாங்க, ஒதுக்கி அலா ஹதீஅத்திக், உங்களோட பாவங்கள், உங்களோட தவறுகள், அவைகளை நினைத்து நீங்கள் அழுது கொண்டே இருங்கள் என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, நான் சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எங்களோட வீடுகளை எங்களுக்கு அமைதி தரக்கூடிய இடமாக சொல்கிறான். ஆனா இன்றைக்கு எங்களோட வீடுகளை எடுத்துக்கொண்டா, வீட்டுக்கு போறது என்றதை யோசிச்சா, அருமையான சகோதரர்களே, நிறைய மக்கள் வீட்டுக்கு போய்த்தா என்ற நிம்மதி கெட்டு போய்த்தரும் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிறான். அவருடைய சொந்த வேலைகளை முடிச்சுட்டு பஜார்ல சுத்தி கொண்டிருக்கிறாரே, இரவாகி தன்னுடைய வீட்டுக்கு செல்வதற்காக வேண்டி, ஏன் வீட்டுக்கு சென்றால் எந்த இடத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மன அமைதி, மன நிம்மதி, மன ஆறுதல் என்பதாக சொன்னானோ, அந்த இடமே மனிதனுக்கு பிரச்சனைக்குரிய இடமாக மாறிவிட்டது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே உடன்பாடு கிடையாது. பெற்றார்களுக்கும் குழந்தைகளுக்கும் மத்தியிலே உடன்பாடு கிடையாது.
அருமையான சகோதரர்களே, பிரியார்களே, ஏன் அல்லாஹ் மன நிம்மதி மன அமைதி என்று சொன்ன இடத்துல எங்களுக்கு மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்காம முரண்பாடுகளும் மன உளைச்சல்களும் ஏற்படுகின்றது என்றால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எப்படி அந்த வீட்டை அமைத்துக் கொள்ளும்படி சொன்னானோ நானும் நீங்களும் எங்களோட வீட்டை அப்படி அமைக்க இல்லை. எங்களோட வீடுகள் அத்தீன் மார்க்கம் எப்படி அமையணும் என்று சொல்லிச்சோ அந்த வகையில நாங்கள் எங்களோட வீடுகளை அமைக்க இல்லை. எனவே நிம்மதி மன ஆறுதல் பெற வேண்டிய இடத்துல நானும் நீங்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகணும். எனவே நம்மளே முதலாவது நாம் ஒரு வீடை கட்டுவதாக இருந்தால் அல்லது ஒரு வீடை வாங்க போறோம் என்றால் எங்களுடைய எண்ணம் நிய்யத் நல்லதாக இருக்கும். தக்வாவினுடைய செயல்பாடுகள் தான் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை இந்த இடத்திலே நிறைவேற்றுவதற்காக, தீனுடைய ஹிதுமத்துகளுக்காக, தீனுடைய தேவைகளுக்காக, ஷைத்தானினுடைய சூழ்ச்சிகளை இல்லாதொழிப்பதற்காக இந்த வீடை நான் வாங்குகிறேன் அல்லது இந்த கட்டிடத்தை நான் கட்டுகிறேன் என்ற அமைப்புல எங்களோட வீடு எங்களோட தேவைக்கு ஏற்றது போல இருக்கும். அருமையானவர்களே, தேவைக்கு அதிகமான கட்டிடம் இருக்கின்றதே, அதையும் மாற்ற விரும்ப இல்லை. அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அம்மா அறிந்து கொள்ளுங்கள், குல்லு பினாஇன் வபாஉன் அலா சாஹிபிஹி இல்லா மாலா சொன்னாங்க. மனிதன் கட்டக்கூடிய அமைக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டிடமும் அவனுக்கே சோதனையாக அது அமைந்து விடுகின்றது, கெடுதியாக அமைந்து விடுகின்றது. எது அவனுக்கு அத்திய அவசியமாக இருக்கின்றதோ அதை தவிர என்ற கருத்தை அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக, மார்க்கம் சொல்லிய தேவைக்காக வேண்டி செலவழிக்கும் பொழுது அதற்காக அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது. அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த லயுஜரு ஃபீ நஃபகதிஹி குல்லிஹா. ஒவ்வொரு அடியானும் அவன் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு செலவீனத்திலும் அவனுக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது. இல்லா ஃபி துராப் அவ் இல்லா ஃபி பினா. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் கட்டிடத்துக்கு மேல்மிச்சமாக செலவழிக்கக்கூடிய செலவை தவிர என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ஆது கூட்டத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள். ஆது கூட்டத்தினர் மிகவும் பலம் பொருந்தியவர்கள். மலைகளை தன்னுடைய கரங்களால் புனைந்து அதற்குள்ளால் வீடுகளை அமைத்தவர்கள். அன்பான சகோதரர்களே, வீடுகளை அமைப்பாங்க, சில நேரம் அல்ல அவர்கள் தங்க மாட்டார்கள். ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையினுடைய அடிப்படையிலே அவர்களிடத்தில் கேள்வியாக கேட்கிறார்கள், அத்தபுனூன பிகுல்லி ரீஇன் ஆயத்தன் தஅபதூன் வதத்தகிதூன மசானிஅ லஅல்லகும் தஹ்லுதூன். இந்த வீடுகளை சும்மா நீங்க அமைக்கிறீங்களா? இதுல நீங்க தங்காமல் அல்லது ஆடம்பரமாக இதே வீட்டுல இந்த கோட்டையிலே உங்களுக்கு மரணம் வராமல் நிரந்தரமாக இருப்பது போன்று உங்களுடைய இருப்பிடங்களை நீங்கள் அமைத்துக் கொள்கின்றீர்களா என்ற கேள்வியை ஹஜ்ரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆது கூட்டத்திலே கொடுக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுடைய வீடுகள் அது தேவைக்கு ஏற்றது போன்று இருக்க வேண்டும். வீடுகளை வாங்கும் பொழுதும் அல்லது வீடுகளை அமைக்கும் பொழுதும் எங்களுடைய எண்ணமும் நியத்தும் சீரானதாக இருக்க வேண்டும். இது முதலாவது கட்டம். அப்பதான் அந்த வீட்டார மன நிம்மதியும் மன ஆறுதலும் கிடைக்கும். அருமையான சகோதரர்களே, இரண்டாவது அல்லாஹ்வினுடைய ஸிக்ர்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய இடமாக எங்களுடைய வீடுகள் ஆக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வினுடைய ஸிக்ர்ல அல்லாஹ்வை ஸிக்ர் செய்வதில் தான் உள்ளத்தினுடைய அமைதிகள் இருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய ஸிக்ர்கள் எங்களுடைய ஊருக்குள்ளாக நடக்கும், எங்களுடைய ஊருக்குள்ளான குர்ஆன் திலாவத் நடக்கணும், எங்களுடைய ஊருக்குள்ளான அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகள் பேசப்படணும். அன்பானவர்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் யோசிச்சு பார்ப்போம். காலையில இடத்திலிருந்து கணவனும் மனைவியுமாக எத்தனை தடவை அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும்.
ஈமானுடைய பேச்ச, அல்லாஹ்வை பத்தி உண்டான பேச்ச பேசுகிறோம். எத்தனை ஜிக்ர்கள், இஸ்திக்ஃபார்கள் எங்கட வீட்டுக்குள்ளால செய்யப்படுவது. அன்பான சகோதரர்களே, பிரியார்களே, இது ஒன்றும் செய்யாம, இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில கொண்டு வராம எங்களுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஆனா வீட்டுக்குள்ளால மன நிம்மதியையும் மன அமைதியையும் நானும் நீங்கள் எதிர்பார்க்கணும். அன்பான சகோதரர்களே, பிரியார்களே, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்கள் இருக்கணும். உண்மையான முஃமின்களினுடைய, முஸ்லிம்களினுடைய அடையாளங்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்லும் பொழுது வஸ்ஸாகிரீனல்லாஹ வஸ்ஸாகிராத், அன்பான சகோதரர்களே, பிரியார்களே, வஸ்ஸாகிரீனல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். ஆனா முனாஃபிக்குகளுடைய சாயல் யாருக்கு இருக்கின்றதோ, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் வலா யஸ்குருனல்லாஹ இல்லா கலீலா. ஓரிரு சந்தர்ப்பங்களிலே இது தொழுகையுடன் சம்பந்தப்படுத்தி சொல்லப்பட்ட ஆயத்தாக இருந்தாலும் அல்லாஹ்வை குறைவாகவே ஞாபகப்படுத்துவான். இது முனாஃபிக்கினுடைய சாயல் என்பதாக குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, எங்களோட வீட்டுக்குள்ளால குர்ஆன் ஓதக்கூடிய சத்தங்கள் வரணும். அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை படித்துக் கொள்ளக்கூடிய அல்லது படித்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் எங்களோட வீடுகள்ல உருவாகணும். பிரியாக்களே, முன்னைய வீடுகள்ல பரக்கத்து இருந்துச்சு. நாங்களும் சிறு வயதில் கேட்டு இருக்கிறோம். மூத்தவங்களும் சொல்லுவாங்க, மகரிபுக்கு பின்னால வீடுகளுக்கு முன்னால போனா குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கக்கூடியதாக இருக்கும் வீடுகள். அருமை சஹாபாக்களுடைய வீடுகளும் அப்படித்தான் இருந்துச்சு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு சொல்றாங்க, நேற்று காலையில நேற்று இரவு நான் உங்களோட ஓதல நின்று கேட்டுக்கொண்டிருந்ததை நீங்க அவதானிச்சிருந்தா இன்னும் நீளமாக நீங்க ஓதிருப்பீங்க. வீட்டுக்குள்ளால ஓதல் சத்தம் கேட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியால் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்ற செய்திகள் ஹதீஸ்களிலே இருக்கின்றது. அன்பான இன்றைக்கு எங்களோட வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படுறதாக இருந்தா ஒரு மையத்து வரணும். அதுவும் நாங்கள் ஓதுறோம் இல்லை, கூப்பிட்டு ஓத வைக்கிறோம், அது எங்களுக்கு கவலையும் இல்லை, பங்கும் இல்லை. குர்ஆன் ஓதுறதுக்கு எந்த முயற்சியும் எங்களோட வீடுகளுக்குள்ளால இல்லை. ஹதீஸை படிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான எந்த முயற்சியும் இல்லை. எனவே எங்களோட வீடுகள் அப்படியாப்பட்ட வீடுகளாக ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து சொல்றான், வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. வஹி இறங்கின இடம் அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகள். அன்பான சகோதரர்களே, அந்த வீடுகளுக்குள்ளால வசிக்கக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன் அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், முஃமின்களுடைய தாய்மார்கள், அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், எந்த வஹி அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டுச்சோ அதை நீங்க உங்களோட வீட்டுக்குள்ளால முஸாக்கரா செய்யுங்க, அதை பத்தி பேசுங்க. அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை, ஹதீஸ்களை பேசுங்க. அன்பான சகோதரர்களே, இவைகள் எங்களோட வீட்டுக்கு பரக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு காரணமாக. மூன்றாவது விடயமாக அன்பான சகோதரர்களே, நாங்க வீட்டுக்குள்ளால நுழையக்கூடிய நேரமும் வீட்டில் இருந்து நாங்க வெளியில போகக்கூடிய நேரமும் அதோட சம்பந்தப்பட்ட துஆக்கள் ஓதக்கூடிய பழக்கம் எங்களுக்கு வரணும். ஹதீஸ்ல வருதே, இந்த மனிதர் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற துஆவை ஓதிட்டு வெளியில போறாரோ அவருக்கு ஒரு அறிவித்தல் செய்யப்படுகின்றது, குஃபீத வ உகீத வ ஹுதீத, உங்களோட தேவைகள் அதற்கு பொறுப்பு ஏற்கப்பட்டு விட்டது, நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் நேர்வழி காட்டப்பட்டு விட்டீர்கள் என்ற செய்தி ஹதீஸிலே காண கிடைக்கின்றது. அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருந்து வெளியாகக்கூடிய நேரம் பலவிதமான துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்யக்கூடிய ரிவாயத், அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில இருந்து வெளியில போகும்போது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் அضில்ல அவ் உதல்ல அவ் அஸில்ல அவ் உஸல்ல அவ் அظلم அவ் உظلم அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய, நான்
அநியாயம் செய்வதை விட்டும், எனக்கு அநியாயம் செய்யப்படுவதை விட்டும், நான் வழி தவறுவதை விட்டும், அல்லது நான் வழி கெடுக்கப்படுவதை விட்டும், நான் சருகுவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஏன் தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ளால நுழையும் பொழுது இந்த துஆ நடக்கையிலேயோ அன்பானவர்களே, அங்கு ஷைத்தானும் சேர்ந்து நுழைகிறான். எந்த இடத்துல ஷைத்தானும் சேர்ந்து நுழைகிறானோ அந்த இடத்துல பரக்கத் இல்லாமல் போகின்றது, பரக்கத் இல்லாமல் போகின்றது. அதனாலதான் வீட்டுக்குள்ளால் நுழையும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்வதை பழக்கி தந்தார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிக் கொண்டே உங்களுடைய வீட்டுக்குள்ளால போங்க. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஏண்ட வீட்டுல ஏண்ட உம்மா தான் இருக்கிறாங்க. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2-3 தடவை சொல்லிட்டு அவர் கேட்கிற மாதிரி இல்ல, அவர் திரும்ப திரும்ப ஏண்ட உம்மா மட்டும் தான் இருக்கிறாரு என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய தாயை நீங்க நிர்வாணமாக பார்க்க விரும்புகிறீர்களா? இல்லதானே, சலாம் சொல்லிக் கொண்டு விட்டுக்கொள்ளாது. அன்பான சகோதரர்களே, இது அழகான வழிகாட்டல்களும் புத்திமதிகளும் என்னோட வீட்டுக்குள்ளால பரக்கத்தை இன்னொரு ரிவாயத்தை சொன்னாங்க, எப்போது பரக்கத்தை அலைக வாழ ஆதரிக்க, இது உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் பரக்கத்தாக இருக்கும். தஃசீருல் குர்துபியில ஒரு ரிவாயத் வருகின்றது. அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 அமல்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. இது 2 விஷயம். இது ஹதீஸ்கள்ல, பல ஹதீஸ்கள்ல, அதாவது சாபித்தான பல ஹதீஸ்கள்ல நிரூபிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது. அதுல ஒன்று, வீட்டுக்குள்ளால போகக்கூடிய நேரம் அந்த ரிவாயத்துல வருது, அந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தன்னுடைய பரக்கத்தினுடைய குறைபாட்டை முறைப்பாடு செய்கிறார், தன்னுடைய பொருளாதார சிக்கலை முறைப்பாடு செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுக்குள்ளால நீங்க நுழையும் பொழுது சலாம் சொல்லி கொண்டு நுழைங்க. வீட்டுக்குள்ளால யாரும் இல்லையா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் மீது ஸலவாத் சொல்லி கொண்டு நுழைங்க வீட்டுக்குள்ளால. அதோட சேர்த்து சூரத்துல் இக்லாஸையும் ஓதுங்க என்ற ஒரு ரிவாயத், அதை தஃசீருல் குர்துபியில இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே வீடுகளுக்குள்ளால் செல்லும் பொழுது நாம் நீங்கள் சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அடுத்ததாக, எந்த பொருட்களை வீட்டிலே வைப்பதை இஸ்லாம் தடை செய்திருக்கின்றதோ அவைகளை எங்களுடைய வீடுகளை விட்டு அகற்ற வேண்டும். விசேஷமாக உருவப்படங்கள் ஆங்காங்கே மாட்டப்பட்டிருக்கின்றது என்றால் அங்கே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி சூரத்துன் வலா கல்புன். இந்த வீட்டில் உருவப்படங்கள் மாட்டப்பட்டிருக்கின்றதோ, உருவப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றதோ, அந்த வீட்டுக்கு ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். அன்பான சகோதரர்களே, எந்த வீட்டுக்கு ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்களோ அந்த இடத்துல ஷைத்தான் வந்துருவான். எந்த இடத்துல ரஹ்மத்துடைய மலக்குமார்களை ஷைத்தான் காணுவானோ அந்த இடத்துல ஷைத்தான் ஓடிடுவான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல பத்ரினுடைய நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அழகாக சொல்றான். ஷைத்தான் அந்த மக்களை கூட்டிக் கொண்டு வந்தான். எப்படி என்றால், பத்ரினுடைய அந்த யுத்த களத்துல வஇன்னி ஜாஉலக்கும், நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன், நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்ற பல செய்திகளை ஷைத்தான் சொன்னான். ஆனா ஃபலம்மா தராஅல் ஜம்ஆன், இப்ப அந்த 2 கூட்டங்களும் மோத ஆரம்பித்தார்களோ, அன்பான சகோதரர்களே, மலக்குமார்களினுடைய அந்த கூட்டம் இறங்குறத ஷைத்தான் பார்த்துட்டு சொன்னான், இன்னி அரா மாலா தரவு, யாரை நீங்க பார்க்கிறீங்க இல்லையோ அவனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அவர்களை நான் பார்க்கிறேன், எனக்கு இந்த இடத்தில் இருக்க முடியாது என்று ஷைத்தான் நகஸ அலா அகிபைஹி, புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் என்ற செய்தியை குர்ஆன் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருகின்றது. எனவே அன்பான சகோதரர்களே, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் எங்களுடைய வீட்டுக்குள்ளாக வருவாங்க என்றா ஷைத்தான் அவனுடைய பட்டாளங்களை கூட்டிக் கொண்டு எங்களுடைய வீட்டை விட்டு வெளியாகி விடுவான். நான் முன்னால சொன்ன ஹதீஸ்ல வீட்டுக்குள்ளால் நுழைகிற நேரம் சலாம் சொல்றோம், சாப்பிடுற நேரம் அல்லாஹ்வுடைய பேரை zikr செய்றோம். ஷைத்தான் சொல்றானா, ஹதீஸ்ல வருது, அவனுடைய சஹாக்களை பார்த்து, இன்னைக்கு எங்க வீட்டுல அதாவது லா மபீத லக்கும் வலா அஷா, உங்களுக்கு இரவு தங்குவதற்கும் இடம் இல்லைங்க, இரவு சாப்பாட்டுக்கும் இடம் இல்லை. அன்பான சகோதரர்களே, வீட்டுக்குள்ளால வெளிவாசலுக்கு போறோம், அழகான துஆ சொல்லி தரப்படுது. நம்ம zikr எங்க வீட்டுக்குள்ளால் நடக்கணும். வெளிவாசல் போறோம், துஆ சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. அன்பான
சகோதரர்களே, சாப்பிடுறோம், துஆ சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. ஏன் மனிதன் தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடிய நேரம் கூட அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ சொல்லி தந்தார்கள். ஜன்னிபன ஷைத்தான் வஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பிக்கிற அந்த துஆ, யா அல்லாஹ் எங்களை ஷைத்தானை விட்டு பாதுகாத்து விடு. இந்த தாம்பத்தியத்தின் மூலமாக ஏதாவது எங்களுக்கு குழந்தைகள் அளிப்பாயண்டா எங்களுடைய பிச்சலங்களையும் ஷைத்தானை விட்டு பாதுகாத்துறே. எங்க துஆவை எங்க ஜிக்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளால அந்த சிக்கல் விளக்குவாங்க இருந்தா எங்க வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் எங்களை வீட்டை விட்டு வெளியாகி விடுவாங்க. அடுத்த சகோதரர்களே, பிரியாக்களே, எங்களோட வீடுகள் ஆடம்பரமான அழகு அலங்காரத்தை விட்டும் நீங்கியதாக இருக்கணும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சில செய்திகள் இருக்குது, அதை நான் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சொன்னாங்க, இன்னல்லாஹ லம் யஅமுருக்கும் அன் தக்ஸு அல் ஹிஜாரா. அன்பானவர்களே, சகோதரர்களே, தேவையில்லாத திரைகளை போட்டு உங்களுடைய வீட்டுக்குள்ளான உள்ள சிவர்களை அலங்காரப்படுத்துவதை அல்லாஹ் உங்களுக்கு ஏவை இல்லை என்ற செய்தியை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, ஃபிக்ஹினுடைய உலமாக்கள் சிவருக்கு மேலான திரை போடுவதற்கு, குளிர் அதனை விட்டு பாதுகாப்பதற்கு அல்லது உஷ்ணத்தை விட்டு பாதுகாப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. அப்படி இல்லைண்டா அதற்குரிய ஹுக்கும் மக்ரூஹ் என்று கூட இன்னும் சில உலமாக்கள் அதனை ஹராம் என்று கூட சொல்லி இருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, வீட்டினுடைய பரக்கத் அதன் மூலமாக கலட்டப்பட்டுவிடும். ஒரு ஹதீஸிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல சிவர்கள் அதாவது திரைகளை கொண்டு மறைக்கப்படும், அதற்கு அலங்காரம் செய்யப்படும். அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த காலம் சிறந்ததா அல்லது இந்த காலம் சிறந்ததா? சொன்னாங்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திரை இல்லாமலே நீங்க இருக்கக்கூடிய இந்த காலம் இருக்குதே, எளிமையான இந்த காலம் இருக்குதே, எளிமையான இந்த முறை இருக்குதே, இது சிறந்தது என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிந்தா கோத்திரத்திலே ஒரு திருமணம் செய்கிறார்கள். அன்பானவர்களே, அந்த திருமண வீட்டுக்கு மாமியினுடைய வீட்டுக்கு போனா செவத்துக்கு மேலால புடவை போடப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், அமஹ்மூமும் பைத்துகும் அன் தஹவ்வல் கஅபா ஃபீ கிந்தா. கேட்டாங்க, உங்களுடைய வீட்டுக்குள்ளால உங்களுடைய வீட்டுக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்குதா? அப்படி இல்லைன்னா கஅபத்துல்லாஹ் உங்களுடைய வீட்டுக்குள்ளால வந்துருச்சா? செவத்துக்கு திரைய போட்டு வச்சிருக்கிறீங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுடைய வீட்டுக்கு காய்ச்சல் ஏற்பட இல்லை, இது அழகுக்காக வேண்டி போடப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையை சொன்ன நேரம் அந்த திரை அப்படியே நீக்கப்பட்டது. எனவே அன்பான சகோதரர்களே, கஅபாவும் இந்த எங்களுடைய கோத்திரத்துக்கு வரையில என்பதாக சொல்லி அந்த பதிலை சொன்னாங்க. எனவே ஹதீஸ்ல பார்க்கக்கூடிய நேரம் வீணான அழகு அலங்காரம் இதுவும் வீட்டினுடைய பரக்கத்தை தடுக்கக்கூடியதாக விளங்குகின்றது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம், அன்பானவர்களே, மஹரம் எங்களுடைய வீடுகளுக்குள்ளால பேணப்படணும். மிக முக்கியமான விடயம் அன்பான சகோதரர்களே, எந்த இடத்துல மஹரம் பேணப்பட இல்லையோ, எந்த இடத்துல ஆண் பெண்களுடைய கலப்பு சர்வசாதாரணமாக மஹரம் பேணப்படாமல் ஏற்படுமோ, அந்த வீட்டுக்குள்ளால ஷைத்தான் அவனுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். இது நான் சொல்ல இல்லை, இது ஹதீஸினுடைய கருத்து. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கணவனுக்கு அந்த மனைவி வீட்டில் இருக்கிற கணவனுடைய சகோதரர்கள் வீட்டுக்குள்ளால வாராங்கண்டா கவனமாக இருக்கேண்டாங்க. அதே நேரம் மனைவியினுடைய சகோதரிகள் கணவன் இருக்கக்கூடிய நேரம் வீட்டுக்கு வாராங்கண்டா கவனமாக இருக்கேண்டாங்க. சஹாபாக்களுக்கு அதாவது எங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு சந்தேகமும் கேள்வியும் ஏற்பட்டுச்சு, இதுல ஏதாவது சிக்கல் ஏற்படுமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்ஹம்து அல் மௌத். எப்படி மௌத்தை பார்த்து பயப்படுவீங்களோ, எப்படி மௌத்தை யோசிப்பீங்களோ, அது மாதிரி அந்த நெருங்கிய உறவினர்களை, மஹரம் இல்லாதவர்களை விஷயத்தை யோசிங்க என்பதாக அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, அது போன்று வீட்டுக்குள்ளால போகக்கூடிய நேரம் அனுமதி எடுத்து போறது, இது மிக முக்கியமான விடயம். நாம ஒரு வீட்டுக்குள்ளால போற நேரம் அன்பானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளால ஒரு சஹாபி பார்த்துட்டாரே, கத்தி மாதிரியான ஒரு ஆயுதம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இருந்துச்சு. அவர் சொன்னார், யார் சொல்லலாம், நீங்க உள்ளுக்கு இருக்கிறத நான் பார்த்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு மட்டும் அது விளங்கி இருந்தா இந்த கத்தியால உங்களோட கண்ணை புடுங்கி இருப்பேன் என்ற கருத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, அனுமதி இல்லாம இந்த வீட்டுக்குள்ளாலே எங்களோட பார்வைகள் கூட போகக்கூடாது. இது வீடுகளுக்குரிய ஹக்கு. இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றது. அன்பான சகோதரர்களே, எனவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொன்னது போன்று எங்களுடைய வீடுகளை எங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய
செல்லக்கூடிய இடமாக நாங்கள் ஆக்க வேண்டும் என்றால் இந்த வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு நாம் சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் மனிதர்களுக்கு தந்தருவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எங்களுடைய சில விதமான பாவங்களை மன்னித்தருவாயாக. எம்மை பெற்றோர்கள் எங்களுடைய நிச்சயமான பெற்றார்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உற்றார்கள், உறவினர்கள், மனைவி மக்கள், குழந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. எங்களுக்கு ஒழுக்கம் கற்பித்த உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உள்ள முஸ்லிம்களுக்கும் நிம்மதியான சந்தோஷமான சுபீட்ச